உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதி கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 730554974223. சங்கல்பம் செய்ய poojaHomam.org. சுந்தரி அப்படின்னாக்க லலிதா மகாத்ரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமேஸ்வரி, காமாட்சி, காமகோட்டி அப்படின்னு அந்த அம்பிகைக்கு அநேக நாமங்கள் உண்டு. பிரதானியமாக சுந்தரி அப்படின்னு அந்த பரதேவதையை ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம். தசமகா வித்யைகளிலே 3வது வித்யையாக விளங்கக்கூடிய ஷோடசியினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான ஒரு நூல் இந்த சௌந்தரிய லஹரி அப்படிங்கிற நூல். 3வது மகாவித்யை அப்படின்னு சொன்னாலும் கூட 10 மகாவித்யைகளுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவள் சாக்ஷாத் லலிதா திரிபுர சுந்தரி தான். அவளுக்கு மேலே வேற ஸ்வரூபமானது கிடையாது. அத்தனை மகாவித்யைகளுக்கும் மூல காரணமாக ஆதி காரணமாக விளங்கக்கூடியவள் ஸ்வயம் மகா திரிபுர சுந்தரி தான். எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் ஒரே பராசக்தி தான் பிரகாசிக்கிறா. அவளுக்குத்தான் காமாட்சின்னு காஞ்சிபுரத்தில் பேர், சிவகாம சுந்தரி சிதம்பரத்தில் பேர், பிரமராம்பிகான்னு ஸ்ரீசைலத்தில் பேர், மூகாம்பிகான்னு கொல்லூரிலே பேர். ஒரே பராசக்தி தான் இத்தனை க்ஷேத்திரங்கள்லையும் விசேஷமான வைபவத்தோடு பிரகாசிக்கிறா. பெரியவா சொன்னாலா மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் ஸ்தோத்திரமாக இருக்கலாம், சௌந்தரிய லஹரி சத்தியம் அப்படின்னாலாம். பெரியவா சொன்னாலா மற்றதெல்லாம் ஸ்தோத்திரமாக இருக்கலாம், அதை பற்றி தெரியாது. சௌந்தரிய லஹரி சத்தியம் அப்படின்னா அந்த 100 ஸ்லோகமும் பரம சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் கிடையாது. பராசக்தியினுடைய பிரபாவத்தை அதிவிசேஷமாக சொல்லக்கூடியதான சௌந்தரிய லஹரியை யார் பண்ணினா? இப்போ தான் சொன்னேன், ஆதிசங்கர பகவத் பாதாள் தான் சௌந்தரிய லஹரியை பண்ணினா. காஞ்சிபுரத்தில் பண்ணினார், ஸ்ரீசைலத்தில் பண்ணினார், கொல்லூரிலே பண்ணினான் எல்லாம் சொன்னேன். இப்போ திடீர்னு அழுப்புற யார் பண்ணினான்னு கேட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால், பகவத் பாதாளுக்கு முன்னாடியே சாக்ஷாத் பரமேஸ்வரன் இந்த சௌந்தரிய லஹரியை பண்ணிட்டார். ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகசங்கரோ தேவஹா தம் வந்தே குஞ்சரானனம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பாஷாங்குஷேக்ஷு கோதண்ட பஞ்சபானர சத்கராம் உத்யத் சூரியநிபாம் வந்தே மகாத்ரிபுர சுந்தரீம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித புஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். ஸ்ரீமாத்ரே நமஹ. பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். ராஜராஜேஸ்வரியான ஜெகன்மாதாவினுடைய கிருபா கடாட்சத்தோடே காமாட்சி அம்பிகை என்னுடைய அனுகிரக விசேஷத்தோட கூட தேவி பரமான அநேக விஷயங்களை நாம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கோம். அந்த வரிசையிலே சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தத்தினுடைய வைபவத்தை தொடர்ந்து நாம் சிந்தனை பண்ண போகிறோம். தேவியினுடையதான கிரந்தங்களிலே அதிவிசேஷமாக விளங்கக்கூடியது சௌந்தரிய லஹரி அப்படிங்கிறதான ஒரு கிரந்தம். சுந்தரியை பற்றியதான ஒரு ஸ்துதி அப்படிங்கிறதுனால இதற்கு சௌந்தரிய லஹரி அப்படிங்கிறதான ஒரு நாமம். சுந்தரி அப்படின்னாக்க லலிதா மகாத்ரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமேஸ்வரி, காமாட்சி, காமகோட்டி அப்படின்னு அந்த அம்பிகைக்கு அநேக நாமங்கள் உண்டு. பிரதானியமாக சுந்தரி அப்படின்னு அந்த பரதேவதையை ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம். தசமகா வித்யைகளிலே 3வது வித்யையாக விளங்கக்கூடிய ஷோடசியினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான ஒரு நூல் இந்த சௌந்தரிய லஹரி அப்படிங்கிற நூல். அதாவது 3வது மகாவித்யை அப்படின்னு சொன்னாலும் கூட 10 மகாவித்யைகளுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவள் சாக்ஷாத் லலிதா திரிபுர சுந்தரி தான். அவளுக்கு மேலே வேற ஸ்வரூபமானது கிடையாது. அத்தனை மகாவித்யைகளுக்கும் மூல காரணமாக ஆதி காரணமாக விளங்கக்கூடியவள் ஸ்வயம் மகா திரிபுர சுந்தரி தான். அந்த ஜெகன்மாதா தான் காமாட்சிங்கிற நாமத்தோடே கூட்ட காஞ்சி க்ஷேத்திரத்திலே விசேஷமான வைபவத்தோடே விளங்குறா. அபிப்பிராய பேதங்களின்படி காஞ்சி க்ஷேத்திரத்திலே காமாட்சி தேவியின் சன்னிதானத்திலே தான் சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தத்தை பூர்ணமாக ஆச்சாரியால் பண்ணினா,
ஆதி ஆச்சாரியாலான பகவத் பாதாள் காமாட்சி அம்பிகையின் சன்னிதானத்திலே தான் பண்ணினார் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கையும் உண்டு. அப்படி நிறைய க்ஷேத்திரங்களை சொல்லுவா. சௌந்தரிய லஹரி எந்தெந்த க்ஷேத்திரங்களில் பண்ணியிருக்கான்னு சொல்லும் பொழுது அந்தந்த தேசாச்சாரத்திலே விளங்கக்கூடிய நம்பிக்கையின் பிரகாரம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீசைலத்திலே விளங்கக்கூடிய பிரமராம்பிகா சந்நிதியில தான் ஆச்சாரியால் பிரமராம்பிகையை குறித்து தான் சௌந்தரிய லஹரியை பண்ணினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது உண்டு. அதே போல கொல்லூரிலே விளங்கக்கூடிய மூகாம்பிகையினுடைய சன்னிதானத்திலே மூகாம்பிகையை குறித்துத்தான் ஆதி ஆச்சாரியால் சங்கராச்சாரியால் சௌந்தரிய லஹரியை பண்ணினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது உண்டு. அதே போல சிதம்பரத்திலே விளங்கக்கூடிய சிவகாம சுந்தரி அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே சிவகாம கோஷ்டம்னு பெரிய கோவில் சிவகாம சுந்தரி சந்நிதி இருக்கு. சிதம்பரம் போகிறவா எல்லோரும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சிவகாம சுந்தரியை நிறைய பேர் தரிசனம் பண்ணுறதே கிடையாது. நடராஜாவை மாத்திரம் பார்த்துட்டு நடராஜாவுக்கு பக்கத்திலே இருக்கிற சிவகாமி அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பிடுறா. அப்படி பண்ணக்கூடாது. சிவகாமி அம்பாளுக்கு பெரிய கோவில் இருக்குது சிதம்பரத்தில். நடராஜர் கோவில் வளாகத்திலேயே சிவகாம சுந்தரி அம்மனுக்கு சிவகாம கோஷ்டம் அப்படின்னே அதற்கு பெயர். பெரிய கோவிலானது விளங்குறது. சிவகாம சுந்தரி அம்பாள் சன்னிதானத்தில் தான் ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த சௌந்தரிய லஹரியை பண்ணினார் அப்படிங்கிறதான அபிப்பிராயமும் உண்டு. அதே போலத்தான் காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே தான் சௌந்தரிய லஹரியை ஆச்சாரியால் பண்ணினாங்கிற அபிப்பிராயம் உண்டு, நம்பிக்கையுண்டு. எல்லாமே சரிதான். இதில் எது சரி எது தப்புன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் ஒரே பராசக்தி தான் பிரகாசிக்கிறா. அவளுக்குத்தான் காமாட்சின்னு காஞ்சிபுரத்தில் பேர், சிவகாம சுந்தரி சிதம்பரத்தில் பேர், பிரமராம்பிகான்னு ஸ்ரீசைலத்தில் பேர், மூகாம்பிகான்னு கொல்லூரிலே பேர். ஒரே பராசக்தி தான் இத்தனை க்ஷேத்திரங்கள்லையும் விசேஷமான வைபவத்தோட பிரகாசிக்கிறா. இந்த சௌந்தரிய லஹரியானது எப்படி உற்பத்தியாகி வந்ததுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுறது. அதுபோல இந்த சௌந்தரிய லஹரிக்கு மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்முடைய தேசத்தில் அதிகமான பாஷ்யம் விளங்குறது. பகவத்கீதைக்கு கூட இத்தனை பாஷ்யம் கிடையாது. கிட்டத்தட்ட 36 மகான்கள் இந்த தேசத்திலே ஒத்தொத்தரும் அவரவர்களுடைய சம்பிரதாயத்தை அனுசரித்து சௌந்தரிய லஹரிக்கு ரொம்ப விஸ்தாரமாக பாஷ்யம் பண்ணியிருக்கா. கிடைச்சிருக்கிறது மட்டும் 36 பாஷ்யம். பிராச்சீனமான பாஷ்யம். லக்ஷ்மீதரர் தொடங்கி கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த லக்ஷ்மீதராச்சாரியால் தொடங்கி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36 மகான்கள், 36 வகையான பாஷ்யம். இந்த சௌந்தரிய லஹரியினுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் என்ன சொல்லுறது அப்படிங்கிறத நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட கிரந்தம் இது. பகவத்கீதைக்கு கூட இத்தனை பாஷ்யம் உண்டாங்கிறது நமக்கு தெரியலே. ஆனால் சௌந்தரிய லஹரிக்கு அத்தனை பாஷ்யம் இருக்குது. ஒவ்வொரு பாஷ்யம் அப்படின்னா அந்த ஸ்லோகமானது அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னங்கிறத சாஸ்திரம் தெரிஞ்ச பண்டிதர்கள் விசேஷமாக விளக்குவதற்கு பாஷ்யம்னு பேர். மேலோட்டமாக அந்த ஸ்லோகத்தை பார்த்தா நமக்கு ஏதோ சாதாரணமாக அர்த்தம் துவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அது பல்வேறு வகையான தத்துவங்களையும் பல்வேறு வகையான தாத்பரியங்களையும் சாக்த மதத்தினுடைய ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தினுடைய ரகசியமான விஷயங்களை எல்லாம் விஸ்தாரமாக சொல்லும்படியாக விளங்கக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கும். அதை அத்தனை மகான்கள் நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. பிரதான்யமாக லக்ஷ்மீதரர் அப்படிங்கிறதான ஒரு மகாத்மா, அவருடைய பாஷ்யத்தை தான் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. பாரதத்திலே மகான்கள் எல்லோருமே லக்ஷ்மீதரருடைய பாஷ்யம் தான் சிறந்தது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. லக்ஷ்மீதராங்கிற பாஷ்யம் பண்ணியிருக்கார். கைவல்யாஸ்ரமர் அப்படிங்கிற மகான் சௌபாகியவர்தினிங்கிற பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஆனந்தகிரி அப்படிங்கிற மகான் ஆனந்தகிரியம்னு பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியாருடைய ஸ்லோகத்திற்கு இப்போ சிவசக்தியான ஸ்லோகம் இருக்குன்னு வைங்கோளேன், அந்த ஸ்லோகத்துக்கே கிட்டத்தட்ட ஒத்தொத்தரும் 50 பக்கம் 60 பக்கத்துக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரமே. அப்படின்னா இது எப்படி ஒரு சமுத்திரம் மாதிரி விளங்கக்கூடியதான தத்துவங்கள் இந்த கிரந்தத்திலே விளங்குறது அப்படின்னு நம்ம அதை நினச்சி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கும். ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் சமய மார்க்கத்திலே, அதாவது அம்பாளை வேதோக்தமாக வைதீக முறைப்படி வழிபடக்கூடியதான வைதீக ஸ்ரீவித்யா பத்ததியிலே விளங்கக்கூடியதான அந்த உபாசகாலுக்கு முக்கியமான கிரந்தமாக விளங்கக்கூடியது இந்த சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அநேக பலன்கள் உண்டு. சௌந்தரிய லஹரிக்கு
ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் தனித்தனியான பலன்கள் உண்டு. இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பாராயணம் பண்ணி அந்த பலன்களை அடைஞ்சவாடும் இருக்கா. அப்பேற்பட்ட மந்திர சாஸ்திரங்கள் நிரம்பி விளங்கக்கூடிய கிரந்தம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயுமே நிறைய ஸ்ரீவித்யா மந்திரங்கள் அந்த சௌந்தரிய லஹரியில் அடங்கி இருக்கு. இந்த விஷயமானது ஆனந்தகிரி அப்படிங்கிற ஒரு சந்நியாசி அவர் தன் பாஷ்யத்திலே சௌந்தரிய லஹரியில் விளங்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயுமே என்னென்ன மந்திரங்கள் அடங்கி இருக்குங்கிறத நமக்கு விஸ்தாரமாகவே சொல்லி இருக்கார். அதனாலே இது சாதாரண கிரந்தம் இல்லை, மகா கிரந்தம். காஞ்சி காமகோட்டி பீட்டாதீஸ்வரரா விளங்கியதான சாட்சாத் மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு சமயம் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, சிஷ்யர்களோடு அவர் பேசின்னு இருக்கார் பெரியவா. அந்த சமயத்திலே பெரியவா கேட்டாளா சிஷ்யர்கள் கிட்ட, இல்லை ஏண்டா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாக்க என்ன சொல்லுவா, முகஸ்துதி அப்படின்னு தான் சொல்லுவா. ஒருத்தரை புகழறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு பேர். ஒருத்தரை போய் நம்ம புகழறோம், நீ இந்திரன் நீ சந்திரன் அப்படிங்கிறதுக்கு, அதாவது இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லி புகழ்வோம் இல்லையா, அதுக்கு ஸ்தோத்திரம்னு பேரு. ஸ்தோத்திரம்னா முகஸ்துதின்னு தானே அர்த்தம். அப்போ சௌந்தரிய லஹரியும் முகஸ்துதி தானான்னு பெரியவா கேட்டாடா. சௌந்தரிய லஹரியும் ஸ்தோத்திரம் தானான்னு கேட்டா. இது கேட்ட உடனே என்னாச்சுன்னா சிஷ்யாளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்ன பதில் சொல்ல முடியும் பெரியவா கிட்ட போய்? பெரியவா கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. பெரியவா என்ன பண்ணினா அப்படியே கேட்டுட்டு இவா எல்லாம் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு இருக்கா. ஒத்தரான்னு வாயை திறக்கலே. ஒரு சிஷ்யன் மாத்திரம் சொன்னார், பெரியவா நீங்கள் தான் சொல்லணும் இதற்கு விளக்கம். பெரியவா சொன்னாலா, மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் ஸ்தோத்திரமா இருக்கலாம், சௌந்தரிய லஹரி சத்தியம் அப்படின்னாலாம். பெரியவா சொன்னாலா, மற்றதெல்லாம் ஸ்தோத்திரமாக இருக்கலாம், அதை பற்றி தெரியாது, சௌந்தரிய லஹரி சத்தியம் அப்படின்னா அந்த 100 ஸ்லோகமும் பரமசத் சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் கிடையாது. சௌந்தரிய லஹரியிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் பரமசத்தியம். ஏன்னா அம்பாளுக்கு மேலே பரபிரம்மம் கிடையாது. தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக பிரகாசிக்கக்கூடியவள் சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி. அவளுக்கு மேலே வேறு ஸ்வரூபம் இல்லை. பரமேஸ்வரனும் அவளைத்தான் உபாசனை பண்ணுறார் அப்படின்னு தேவியனுடைய பரத்வத்தை, தேவியனுடைய வைபவத்தை அநேக விட்டங்களிலே நமக்கு சௌந்தரிய லஹரியில் விசேஷமாக சொல்லியிருக்கா. அப்படின்னா அந்த பராசக்தியின் பிரபாவத்தை அதி விசேஷமாக பண்ணின இந்த சௌந்தரிய லஹரியை, பராசக்தியினுடைய பிரபாவத்தை அதி விசேஷமாக சொல்லக்கூடியதான சௌந்தரிய லஹரியை யார் பண்ணினா? இப்போ தான் சொன்னேன், ஆதிசங்கர பகவத் பாதாள் தான் சௌந்தரிய லஹரியை பண்ணினா. காஞ்சிபுரத்தில் பண்ணினார், ஸ்ரீசைலத்தில் பண்ணினார், கொல்லூரிலே பண்ணினான் எல்லாம் சொன்னேன். இப்போ திடீர்னு அழுப்புற யார் பண்ணினான்னு கேட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால், பகவத் பாதாளுக்கு முன்னாடியே சாக்ஷாத் பரமேஸ்வரன் இந்த சௌந்தரிய லஹரியை பண்ணிட்டார். அதனால தான் இந்த சௌந்தரிய லஹரிக்கு சமமான கிரந்தம் வேற இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம். இந்த கிரந்தத்தை யார் பண்ணினா? ஆச்சாரியால் ஸ்வயமாக பண்ணலே. ஆச்சாரியாளுக்கு முன்னாடியே இந்த சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தத்தை சாக்ஷாத் சாம்ப பரமேஸ்வர மூர்த்தியானவர் பண்ணிட்டார். தன் பத்னியாக விளங்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரியான அம்பிகை மேல் இந்த கிரந்தத்தை பரமேஸ்வரன் பண்ணினார் அப்படிங்கிறத மகான்கள் எல்லாம் பாஷ்யத்திலே சொல்லி இருக்கா. திரிபுராசுரர்களை சம்ஹாரம் பண்ணினார் பரமேஸ்வரன். தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலிங்கிற 3 ராட்சசர்களை பரமேஸ்வரன் சம்ஹாரம் பண்ணினார். அதனால் அவருக்கு திரிபுராரி அப்படின்னு பேர். அப்போ அவளை சம்ஹாரம் பண்ணியும் பரமசிவனுக்கு கோபமானது அடங்கலை. ஏன் அடங்கலைன்னா, தேவர்கள்லாம் கர்வமாக இருந்தாலாம். இவர் என்ன திரிபுராசுரர்களை சம்ஹாரம் பண்ணுறது, இவர் சக்தியினாலையா இவர் பண்ணுறார், நம்மெல்லாம் இந்த தேரில் ஆரோகணித்து அவர் உட்காண்டிருக்கிற தேருக்கு நம்மெல்லாம் அங்கமாக இருக்கும், நம்ம சகாயம் இல்லாமல் பரமேஸ்வரனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட தேவர்கள் எல்லாம் இருந்தாளாம். அப்போது பரமேஸ்வரனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே இவாளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட இவ்வளவு கர்வத்தோடு இவா இருக்காளே அப்படின்னு தேவர்கள் மேல் பரமசிவனுக்கு கோபமானது ஏற்பட்டது. முப்புறங்களை சம்ஹாரம் செய்த உடனேயே திருமூலர் சொல்றார் இல்லையா, அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறம்
முப்புறமாவது மும்மல காரியம்னு திருமூலர் சொல்ற மாதிரி முப்புறங்களை சம்ஹாரம் பண்ணி திரிபுராரியாக திரிபுராசுர சம்ஹாரம் பண்ணி பரமேஸ்வரன் வில்ல மேருமலைய வில்லா தரிச்சுண்டபடி சுவாமி நின்று இருக்கிற சமயத்திலே தேவர்கள் பயந்து போய் அடாடா இந்த பரமேஸ்வரன் நம்ம மேல கோபம் கொண்டார்னா என்ன பண்ணுறது, ருத்ர கோபத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு, அவர் கோபமானது ஏற்பட்டுடுத்துனா பிரம்மாண்டங்கள் பொடி பொடியா போயிடுமேனு பயந்து போன சமயத்திலே அம்பாள் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க சாட்சாத் ஜெகன்மாதாவான பரமேஸ்வரி மகா திரிபுர சுந்தரியான பரதேவத்தை சுவாமியை பார்த்து சிரிச்சாளா. நீங்க குழந்தைகள் மேலே கோபம் கொள்ள வேண்டாம், இவாள்லாம் அக்ஞானத்திலே மூழ்கினவாதானே, அக்ஞானத்திலே மூழ்கின காரணத்தினால ஏதோ நினைச்சுட்டா அவா மேல கோபம் கொண்டு நீங்க அதனால அவளுக்கு தண்டனை எதுவும் கொடுத்துடாதேள் சுவாமி அப்படின்னு வெளிப்படையா வார்த்தைகளால சொல்லல. பரமேஸ்வரனை பார்த்து அம்பாள் சிரிச்சாளா, ஜெகன்மாதாவான பார்வதி சிரிச்சாளா. அப்படி சிரிச்ச உடனே தேவியினுடைய சிரிப்பை கண்டு சுவாமியானவர் அவ அம்பாள் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுண்டு தன் சினத்தை குறைத்து கொண்டார். பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க தன்னுடைய சினத்தை குறைத்து கொண்டார். அப்படி அவருடைய சினத்தை குறைத்து கொண்ட உடனேயே அப்போ தேவர்கள் என்ன பண்ணினா பரமேஸ்வரனுக்கும் அம்பாளையும் ரத்ன சிம்ஹாசனத்திலே விளங்கும்படியாக செய்து பரமசிவனை திரிபுராரிங்கிற நாமத்தோடையும் அம்பாளை விசேஷமாக திரிபுர சுந்தரிங்கிற நாமத்தோடே விளங்கக்கூடியவளாக பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் ஆராதனாதி கிரமங்களை எல்லாம் பண்ண அந்த சமயத்திலே அம்பாளை சந்தோஷிப்பிக்கிறதுக்காகவும் பரமேஸ்வரனை சந்தோஷிப்பிக்கிறதுக்காகவும் சாட்சாத் ஹயக்ரீவர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க மகாவிஷ்ணுவானவர் ஹயக்ரீவடி வடிவத்தை தாங்கி கொண்டவராக ஹயக்ரீவருடைய வடிவத்தை தாங்கி கொண்டவராக ஆதியிலே பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணின சௌந்தரிய லஹரிங்கிற கிரந்தத்தினாலே அம்பாளை ஹயக்ரீவர் ஆராதனை பண்ணினார். பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணாம ஏன் அம்பாளை போய் ஹயக்ரீவர் ஆராதனை பண்ணினார்னு கேட்டா என்ன, பரமேஸ்வரனுக்கு கோபத்தை தேவி தானே தனிச்சா, அவ தனிக்கலே அப்படின்னா இப்போ ஜகத்தே இருந்திருக்காது, தேவர்களே இருந்திருக்க மாட்டாளே. அப்போ அவருடைய கோபத்தை தனிச்ச தேவியை சௌந்தர்யலஹரிங்கிற கிரந்தத்தினால பரமேஸ்வரனே ஆதியில பண்ணினது அதை ஹயக்ரீவருக்கு மகாவிஷ்ணுவிற்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணினார். அந்த ஸ்லோகத்தினால என்ன பண்ணினார்னு கேட்டால் ஹயக்ரீவர் சௌந்தர்யலஹரிங்கிற ஸ்துதியினாலே என்ன பண்ணினாராம், அம்பாளை உபாசனை பண்ணினார், அம்பாளை ஆராதனை பண்ணினார். அதை கேட்டு அம்பாளும் பரமசிவனும் ஆனந்தம் கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு சரித்திரமானது நமக்கு விளங்குறது. இந்த சௌந்தர்யலஹரிக்கு பாஷ்யம் பண்ணினதான மகான்கள் இந்த சரித்திர நமக்கு சொல்லி இருக்கா. அது மட்டும் அல்லாமல் அப்புறம் என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க இந்த விஷயமானது இருந்துட்டு வர சமயத்திலே கலியுகத்திலே சாட்சாத் ஆதிசங்கர பகவத் பாதாள் என்ன பண்ணினான்னு கேட்டா கைலாசத்திற்கு போய் பரமசிவனை நமஸ்கரிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி கொண்டு காஷி கஷேத்திரத்திலே விஸ்வநாதரையும் விஷாலாட்சியையும் அன்னபூர்ணா பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டு கைலாசத்துக்கு யோகத்தினாலே போனார். யோகத்தினாலே கைலாச கஷேத்திரத்திற்கு போய் அங்கே பிரகாசிக்கக்கூடிய பரமசிவனையும் ஜெகன்மாதாவான ஸ்ரீ பார்வதி தேவியையும் சரணாகதி பண்ணார் பகவத் பாதாள் ஆதிசங்கரர். அப்படி சரணாகதி செய்த உடனே என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க சாட்சாத் பரமேஸ்வரன் சங்கராச்சாரியாலை கண்டு லோகக்ஷேமத்திற்காக வேண்டி 2 விஷயத்தை பகவத் பாதாளுக்கு கொடுத்தார். 5 லிங்கங்களை ஸ்பட்டிக லிங்கங்களை கொடுக்கிறார் பரமேஸ்வரன். போகலிங்கம், யோகலிங்கம், வரலிங்கம், மோட்சலிங்கம் எல்லாம் சொல்றா இல்லையா, அந்த 5 லிங்கங்களை என்ன பண்றார்னு கேட்டாக்க இவருக்கு கொடுக்கிறார் ஆச்சாரியாளுக்கு. அது மட்டும் இல்லாமல் தேவியனுடைய தந்திர சாஸ்திர ரகசியங்கள் விளங்கக்கூடியதான தேவியனுடைய மந்திர சாஸ்திரங்கள் ரகசியங்கள் விளங்கக்கூடிய ஸ்ரீவித்யா தத்துவங்களும் ஸ்ரீவித்யா மந்திரங்களும் ஸ்ரீவித்யா உபாசனையினுடையதான அத்தனை விஷயங்களும் அடங்கி விளங்கக்கூடிய சௌந்தர்யலஹரி அப்படிங்கிற மகாத்புதமான கிரந்தத்தையும் பரமேஸ்வரன் பகவத் பாதாளுக்கு அனுகிரகத்தை பண்ணினார். பஞ்சலிங்கங்களையும் கொடுத்தார், இந்த சௌந்தர்யலஹரிங்கிற கிரந்தத்தையும் கொடுத்தார். ஆச்சாரியாளுக்கு சந்தோஷம் தாங்களே, சிவஸ்வரூபமாக லிங்கமும் கிடைச்சுடுத்து, சக்தி ஸ்வரூபமான சௌந்தர்யலஹரியும் கிடைச்சுடுத்து. இனி நமக்கு என்ன கஷ்டம், இனி லோகத்திலே விளங்கக்கூடிய ஜனங்களுக்கு பரமக்ஷேமமானது ஏற்படும்னு தீர்மானம் பண்ணி கொண்டு இந்த பொக்கிஷத்தை கொடுத்த அந்த பரமசிவனுக்கும் அந்த பரமேஸ்வரனுக்கும் ஆதாரமாக பிரகாசிக்கக்கூடிய
ஹிமவானுடைய புத்திரியான அம்பாளுக்கும் பார்வதிக்கும் அநேக நமஸ்காரங்களை பண்ணினார். இப்போ பரமேஸ்வரனும் கூட லோகக்ஷேமத்துக்காக வேண்டி இந்த லிங்கங்களை எந்தெந்த ஸ்தானங்களில் நான் விளங்குறேனோ அந்தந்த ஸ்தானங்களில் பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு பகவத் பாதாள உத்தரவு கொடுத்து இந்த சௌந்தர்யலஹரி கிரந்தத்தை என்ன பண்ணணுங்கிறத உனக்கு அம்பாள் சொல்லுவான்னாராம் பரமேஸ்வரன். இந்த கிரந்தத்தை நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னங்கிறத உனக்கு அம்பாள் சொல்லுவோ அப்படின்னு சொல்லவும் அம்பாளையும் பரமேஸ்வரனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு கைலாசத்தை விட்டு வெளியில வரார் பகவத் பாதாள். வெளியிலே வரும்பொழுது நந்தி பகவான் நின்றுட்டு இருக்கார் வாசல்ல. அவர் தானே ரட்சகரா இருக்கார் இல்லையா, நந்தி பகவான் நின்றுட்டு இருக்கார். அப்போ ஆச்சாரியால் கையிலே 5 ஸ்படிகலிங்கங்களும் சௌந்தர்ய லஹரியும் விளங்குறதை கண்டார் நந்தி பகவான். கண்ட உடனேயே அவருக்கு என்ன எடுத்துன்னா ஸ்படிகலிங்கங்களை விட்டுட்டார், சௌந்தர்ய லஹரியை பார்த்தார். அடாடா, இது பெரும் பொக்கிஷம் அல்லவா, கைலாசத்துக்கே பொக்கிஷமா விளங்கக்கூடியதல்லவா இந்த சௌந்தர்ய லஹரி. இந்த கிரந்தம் கைலாசத்தை விட்டு போறதா, இது தர்மமா, இது போகப்படாதே அப்படின்னு என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா சங்கராச்சாரியால் கையில் இருந்து அந்த வெடுக்குன்னு பிடுங்கின்றாரா நந்திகேஸ்வரர். ஏன்னா நந்திகேஸ்வர் பரம ஸ்ரீ வித்யோபாசகர், நந்தி வித்யா நடேஸ்வரி சொல்றோம் இல்லையா. சிதம்பர கஷேத்திரத்திலே சிவகாம சுந்தரிய நந்திகேஸ்வரர் ஸ்ரீ வித்யோபாசனையினால ஆராதனை செய்திருக்கார். அவர் பரம ஸ்ரீ வித்யோபாசகரான காரணத்தினாலே, தேவி உபாசகரான காரணத்தினாலே இந்த பொக்கிஷம் கைலாசத்தை விட்டு போறது அவரால் ஏற்றுக்க முடியல. பகவத் பாதாள் கையிலிருந்து வெடுக்குன்னு பிடுங்கின்றார். பிடுங்கின்ற உடனேயே பாதிக்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் நந்தி பகவான் கைக்கு போயிடுத்து. பாதிக்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் நந்தி பகவான் கைக்கு பழுது. சித்த நேரம் இருந்தோம் அப்படின்னாக்க மீதி இருக்கிறதை இவர் புடுங்கி விட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு ஆச்சாரியாளுக்கு பயம். அதனால் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டால் கைலாச க்ஷேத்திரத்தை விட்டு வந்துட்டார். மானசரோவர்கிட்ட வந்த சமயத்திலே மானசரோவரிலே தேவிக்கு 2 வடிவம் உண்டு. விஸ்வகாமா பகவதி, விஸ்வகாமா பூரணின்னு பேர். 2 கோவிலும் இப்போ இருக்கான்னு தெரியலே. தேவி பாகவதத்திலே 2 சக்தி பீட்டம் மானசரோவரில் இருக்குன்னு சொல்லியிருக்கா. எல்லா இடங்கள்லையும் ஒரே ஒரு சக்தி பீட்டம் மாத்திரம்தான் இருக்கும். மானசரோவரில் மாத்திரம்தான் 2 சக்தி பீட்டம், விஸ்வகாமா பகவதி, விஸ்வகாமா பூரணின். ஆச்சாரியால் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க மானசரோவர் மானச தடாகத்திற்கு வரார். அவ்விடத்திலே வந்து யோசிக்கிறார். அடாடா, பரமேஸ்வரன் இந்த பொக்கிஷத்தை கொடுத்தும் கூட இது நம்ம கையை விட்டு போயிடுத்தே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப துக்கத்தோட விளங்குற சமயத்தில் அசரீரி கேட்டுதான், சங்கரா நீ ஏன் கவலைப்படுற, 41 ஸ்லோகம் உன் கையில் கிடச்சிருக்கு. 42லிருந்து 100 பரியந்தம் பரமேஸ்வரன் பண்ணினது. இந்த 100 ஸ்லோகமும் பரமேஸ்வரன் பண்ணினது. 41 மாத்திரம்தான் உன் கையில் கிடச்சிருக்கு. 42லிருந்து 100 வரைக்கும் கிடைக்கலேன்னு வருத்தப்படாதே, அது தேவர்களுக்கானவை. பூலோகத்திலே விளங்கக்கூடிய மனுஷர்களாலே அவைகளை உபாசிக்க முடியாதுங்கிற காரணத்தினாலே தான் நந்திகேஸ்வர கைக்கு அது படுத்து. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 42லிருந்து 100 ஸ்லோக பரியந்தம் என்னுடைய ஸ்வரூப லட்சணங்களையே ஸ்லோகங்களாக நீ பண்ணு, என் ஸ்வரூபத்தையே வர்ணிச்சு எழுதுன்னு தேவியானவள் உத்தரவிட்டாள். அந்த காரணத்தினாலே தான் அம்பாளுடையதான உச்சந்தலை கிரீட்டம் இருந்து பாத பரியந்தம் விளங்கக்கூடிய தேவியினுடைய அங்கங்களையே நமக்கு ஸ்லோக ரூபமாக ஆச்சாரியால் தானே பண்ணினது. முதல் 41 ஸ்லோகம் பரமேஸ்வரன் பண்ணினது. 42லிருந்து 100 பரியந்தம் பரமேஸ்வரனுடைய அவதாரமா விளங்கிய சாக்ஷாத் ஆதிசங்கர பகவத் பாதால் செய்தது. அதனாலே இந்த 41 ஸ்லோகம் முதல் 41 சாக்ஷாத் பரமேஸ்வரன் பண்ணினது. அப்படின்னா இந்த கிரந்தத்தினுடைய மகிமையை நாம இவ்வளவும் சொல்ல முடியுமா? அந்த பரமேஸ்வராம்சமாவே தோன்றி ஆதிசங்கர பகவத் பாதாள் 42லிருந்து 100 பரியந்தம் பண்ணினார். அம்பாளுடைய அங்கங்களையே வர்ணிக்க சொன்னார். லலிதாம்பிகையினுடைய மகா திரிபுர சுந்தரியினுடைய காமாட்சியோட அங்கங்களை வர்ணிச்சு ஏன் எழுத சொன்னார்னு கேட்டா, தேவியினுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு மகாவித்யை. சௌந்தர்ய லஹரியை படிக்கிறவா என்ன சும்மா நெற்றியை வர்ணிச்சிருக்கா, தலையை வர்ணிச்சிருக்கா, கண்ணை வர்ணிச்சிருக்கா அப்படின்னுலாம் நம்ம வந்து வெறுமன ஒரு அங்க அவய லட்சணங்களை மாத்திரம் சொல்லக்கூடிய கிரந்தம் இல்லை. அம்பாளுடைய மகாவித்யா ஸ்வரூபங்கள் அத்தனையுமே, காமாட்சியினுடைய தலைமயிறு ஒரு மகாவித்ய, நெற்றி ஒரு மகாவித்ய, 2 நேத்திரங்கள் ஒரு மகாவித்ய, மூக்கு ஒரு மகாவித்ய, காது ஒரு மகாவித்ய அப்படின்னு அந்த அந்தந்த ஸ்லோக
ஸ்லோகங்களை நாம் பாராயணம் பண்ணும் பொழுது லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய மகாவித்யோபவித்யைகளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. சும்மா ஒன்றும் கண்ணை வர்ணிக்கிறது, காதை வர்ணிக்கிறது, மூக்கை வர்ணிக்கிறது மாத்திரம் இல்லை. ஏன்னா இந்த மகாவித்யா ரூபங்களை பிரத்யட்சமாக வெளிப்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினாலே தான் அந்தந்த மகாவித்யைகளுடைய மந்திரங்களை ரகசியமாக இந்த ஸ்லோகங்களில் போட்டு எல்லோருக்கும் அந்த பலன் போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி பகவத் பாதாள் தானே என்ன பண்ணினார்னு கேட்டால் 42லிருந்து 100 பரியந்தம் பண்ணினார். அதனாலே மொத்தமாக அந்த கிரந்தத்தை நாம் சௌந்தரிய லகரின்னு சொன்னாலும் கூட அதை 2 பாகமாக பிரிக்கிறா. முதல் 41க்கு ஆனந்த லகரி அப்படின்னு பேர், 41லிருந்து 100 பரியந்தம் சௌந்தரிய லகரி அப்படின்னு பேர். இந்த கிரந்தத்தை பாராயணம் பண்றவர்களுடைய கிரகத்திலே தேவியின் சாநித்தியம் பரிபூர்ணமாக இருக்கும். அதை தவிர அம்பாளை தரிசனம் பண்ணறதுக்கு, அம்பாள் நம்ம கிட்ட பேசுறதுக்கு முதற்கொண்டு இந்த ஸ்லோகங்கள் சௌந்தரிய லகரியில் உண்டு. அம்பாளுடைய தரிசனத்துக்காகவும் சரி, தேவி அம்பாள் கிட்ட பேசணும்னாலும் சரி, இந்த மாதிரி நான் அபூர்வமான ஒரு விஷயங்களுக்கும் கூட பக்தி ஸ்ரத்தையோட கூட்ட அந்த முறைப்படி அந்த ஸ்லோகங்களை அபியாசம் பண்ணுறவாளுக்கு தேவியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது, தேவியின் சாட்சா்காரம் கிடைக்கிறது. பலன்களை உத்தேசம் பண்ணி பண்ணுறவாளுக்கு 100 ஸ்லோகத்திற்கும் 100 பலன் உண்டு. ஒரு பலனுக்காக வேண்டி பண்ணுறவாளுக்காக வேண்டியும் ஆச்சாரியால் நமக்கு கொடுத்துருக்கா. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், மோட்சந்தான் வேணும்னு கேட்குறவாளுக்கும் கூட இந்த சௌந்தரிய லகரியில் வழியானது உண்டு. அப்படி எல்லோருக்காகவும், அது போகியாக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, சந்நியாசிக்கும் சரி, எல்லாருக்காகவுமே தான் சாட்சாத் ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதாள் இந்த கிரந்தத்தை விசேஷமாக பண்ணியிருக்கா. இதனுடைய மகிமையையும் பரதேவதையினுடைய கிருபா கட்டாட்சத்தையும் தொடர்ந்து நாம் சிந்தனை பண்ணுவோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமः. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.